ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ்தர் chapter 7 verse 10. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தர் ராஜாத்தியின் நாட்களில் 127 நாடுகளில் இருந்த யூதர்கள் அனைவரையும் கொலை செய்யும்படிக்கு ஆமான் என்ற துஷ்ட மனிதன் ராஜாவை மூட்டிவிட்டு புதிய ஒரு சட்டத்தை பிறப்பித்தார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் யூதர்கள் அனைவரும் ஜெபித்தார்கள். மொர்தெகாய் என்றதான ஒரு தலைவனுடைய தலைமையின் கீழ் எல்லாரும் ஜபிக்க தொடங்கினார்கள். தேவன் ஜபத்தை கேட்டார், அற்புத விடுதலையை கொடுத்தார். அதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக எந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். Dear children of God, during the reign of Queen Esther, the king proclaimed a new decree against all Jewish people, those who lived in 127 countries, that they all should be killed. Haman was an evil man who was the reason for this massacre. He was planning to do this. But the people of God, all the Jewish people, they joined together under the leadership of Mordecai. They prayed. God turned that decree down. And the king made a new decree that the Jewish people should not be killed. The same Haman who planned to kill Mordecai by hanging on a gallows was put into death on the same gallows which he made for Mordecai. From this we understand, whatever you sow, you are going to reap. If you dig a pit for anyone, you will be thrown into that pit. There are many hypocrites we see in the world. They act like they are holy people, but they are digging pits for others. One day, they'll be thrown into that pits. One day, they'll be hanging on the gallows which they made for others. Because our God is a righteous God. Because our God is a God who answers our prayers. Because our God who honors the people, those who do good in the sight of God. There are times people pretend like they do good in front of people, but they are not. God is watching everything. God is watching what we do good in front of God. He will reward accordingly. நம்முடைய தேவன் நன்மை செய்த மொர்தெகாயை ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். When you do good in front of God, God will bless you. And the anger of the king subsided only when he hung Haman on the gallows. Today, we have to be like that. We need to be like that. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பதாக நன்மை செய்வோம். அப்படி என்றால் ராஜாவுடைய உக்கிர கோபம் தணிந்து போகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு முன்பதாக நாங்கள் நன்மை செய்து ராஜாவின் உக்கிர கோபத்திற்கு நீங்களாக்கி எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று தேவரீர் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ ஆமான்கள் எழும்பி
எங்களை தூக்கில் இடும்படிக்கு தூக்கு மரங்களை அவன் ஆயத்தப்படுத்தலாம். அவருடைய ஆசையை நீர் நிராசையாக மாற்றுகிற தேவன். அவருடைய எதிர்பார்ப்புகளை நீர் இல்லாமல் போக பண்ணுகிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.